ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்இஏ 2024க்கான ரவுண்ட் 1 கவுன்சிலிங் பற்றி பார்க்க போகிறீங்க. ஃபார் ஜென்ரல் அண்ட் ஆல்சோ 7.5 ரிசர்வேஷன் பார்க்கலாம் அகாடமிக்கில், சரிங்களா? ஸோ ஒகேஷனலில் ஜென்ரல் அண்ட் 7.5 ரிசர்வேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதாவது ரவுண்ட் 1க்கான கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29/7/2024 10/8/2024 வரைக்கும் நடக்குது, சரிங்களா? ஸோ 13 டேஸ் வந்து இந்த கவுன்சிலிங் வந்து நடக்குது. ஸோ கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 to 179 கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1ல இருந்து 26,654 ரேங்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, சரிங்களா? அண்ட் டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26,654 ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, சரிங்களா? இது வந்து அகாடமிக் ஜென்ரல். ஸோ இவங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் டேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29/7/2024 மார்னிங் 10 AM இருந்து 3 டேஸ் உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங், சரிங்களா? அந்த 3 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 and 31 டோட்டலி 3 டேஸ் வருதா. 31/7/2024 ஈவினிங் 5 PM நீங்கள் வந்து சாய்ஸ் லாக் பண்ணிடணும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கான ஒரு ஏதுவான நேரம் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனல் சார்பாக சொல்கிறது, வருஷம் நம்ம இந்த டைம் தான் சொல்லிட்டு இருக்கோம். இதுக்குள்ளே நீங்கள் வந்து சாய்ஸ் லாக் பண்ணியிருக்கணும், சரிங்களா? 31/7/2024 அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் 2 PM, சரிங்களா? அடுத்ததாக உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் ஆகும். அதாவது ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து அலாட் ஆகும், சரிங்களா? அந்த காலேஜ் எப்போ உங்களுக்கு அலாட் ஆகி தெரியும் அப்படின்னா 1/8/2024, அதாவது சாய்ஸ் ஃபில் பண்ணி அடுத்த நாள் மார்னிங் 10 AM முன்னாடி உங்களுக்கு உங்களுடைய வெப்சைட்டில் வந்துடும், சரிங்களா? இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதாவது அது வேணுமா வேண்டாமா, உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வார்ட், டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், டிக்ளைன் அண்ட் அப்வார்ட், ஸோ இது மாதிரி இந்த ஒரு 6 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணும்னா நான் கீழே வீடியோ ஒன்று வைக்கிறேன். ஸோ அதை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், சரிங்களா? அண்ட் அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டேஸ் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் டைம், அதாவது 10 AM முன்னாடி அலாட்மெண்ட் வந்துடும். அந்த அலாட்மெண்ட்டு அன்னைக்கு, அதாவது 1/8/2024 10 AM இருந்து அடுத்த நாள் ஈவினிங் 5 PM வரைக்கும், அதாவது 2/8/2024 5 PM வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், சரிங்களா? கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சப்போஸ் நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். அண்ட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது அடுத்த நாள் 10 AM முன்னாடி உங்களுக்கு வந்து கிடைக்குது. 3/8/2024 10 AM பிஃபோர் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும். அதுவே நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வார்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், வேறு ஏதாவது காலேஜஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா, அந்த வேறு ஏதாவது காலேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து அலாட் ஆகும். அதுவும் வந்து 3/8/2024 மார்னிங் 10 AM முன்னாடி வெப்சைட்டில் ரிலீஸ் ஆகிடும். இப்போ அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கான காலேஜில் சேரக்கூடிய டேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3/8 7/8 வரைக்கும் டோட்டலி 5 டேஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து டைம் இருக்குது, சரிங்களா? இந்த 5 டேஸ் டைமில் நீங்கள் வந்துட்டு அதாவது காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய சீட் வேக்கன்சி அறிவிக்கப்படும். திரும்ப சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 3/8 மார்னிங் 10 AM இருந்து 7/8 5 PM ஈவினிங் அதுக்குள்ளே நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். டோட்டல் யூ ஹேவ் 5 டேஸ். இதுவே அக்செப்ட் அண்ட் அப்வார்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும், சரிங்களா? இந்த டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு த சேம் 5 டேஸ். யார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ் நீங்கள் காலேஜ் போகிற டேட்டில் அக்செப்ட் அண்ட் அப்வார்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும், சரிங்களா? உண்டான அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து அங்கே அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கான டைம் 3/8/2024 மார்னிங் 10 AM இருந்து 7/8/2024 ஈவினிங் வந்து 5 PM வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, சரிங்களா? இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் ஆகும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வார்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு 10/8/2024 மார்னிங் 10 AM முன்னாடி உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகும். அண்ட் அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து காலேஜில் அட்மிஷன் மேக் பண்ணிக்கலாம். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணி அட்மிஷன் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடைய உங்களுடைய ப்ராசஸ் ஓவர். அக்செப்ட் அண்ட் அப்வார்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கோடைய ப்ரொசீஜர்ஸ் 10/8 வரைக்கும் நடக்குது. அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வருது. அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு காலேஜில் அட்மிஷன்ஸ் மேக் பண்ணிக்கணும், சரிங்களா? சோஃபார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜென்ரல் அகாடமிக் வந்து நம்ம வந்து சொல்லியாச்சு, சரிங்களா? அதாவது அகாடமிக்ல ஜென்ரல். அடுத்ததா அகாடமிக்ல 7.5 ரிசர்வேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ அகாடமிக்ல 7.5 ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரவுண்ட் 1 கவுன்சிலிங்
29/7/2024 10/8/2024 வரைக்கும் நடக்குது. சரிங்களா? ஸோ 13 டேஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து நடக்குது. இதுல கட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா 200 to 179 கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஜென்ரல் கவர்மெண்ட் ரேங்க் வந்து அதாவது கவர்மெண்டோட ஜென்ரல் ரேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1ல இருந்து 1343 அந்த ரேங்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 1343 ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட்ல அதாவது 7.5 ரிசர்வேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஜென்ரல் கவுன்சிலிங்ல. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். ப்ரொசீஜர்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டி எப்படி இருக்கு அந்த சார்ட் ஆஃப் திங்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 29/7 மார்னிங் 10 AM இருந்து 30/7/2024 5 PM ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. த சேம் உங்களுக்கும் அதே தான் சொல்றோம். 31/7/2024 ஆஃப்டர்நூன் 2 PM சாய்ஸ் லாக் பண்ணிடுங்க. சரிங்களா? அண்ட் ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் உங்களுக்கு எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/8/2024 மார்னிங் 10 AM முன்னாடி உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு 2 days டைம். ஸோ 1/8/2024 அண்ட் 2/8/2024. 1/8/2024ல மார்னிங் 10 AM இருந்து 2/8/2024 அதாவது இன் 5 PM நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். வெதர் இட் மே பி அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் ஆர் அக்செப்ட் அண்ட் ஜாயின் டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் இந்த செட் ஆஃப் திங்ஸ் இருக்கும். சரிங்களா? இது வந்து நீங்க ஏதாவது கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது 3/8/2024 மார்னிங் 10 AM முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்ல ரிலீஸ் ஆகிடும். சரிங்களா? இதை எடுத்துட்டு போகணும். அதுவே அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 3/8/2024 10 AM முன்னாடி வெப்சைட்ல ரிலீஸ் ஆகிடும். இப்போ அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ் உங்களுடைய ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டை எடுத்துட்டு போய் 3/8/2024 அதாவது அந்த 10 AM முன்னாடி வந்துருது இல்லையா, அந்த 10 AM அப்புறம் வந்ததை எடுத்துட்டு போய் நீங்க வந்துட்டு 3/8/2024 இருந்து 7/8/2024 ஈவினிங் 5 PM காலேஜ்ல சேர்ந்துருக்கணும். சரிங்களா? அட்மிஷன்ஸ் அங்க மேக் பண்ணிருக்கணும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஆர்எல்ஸ் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருக்க கேண்டிடேட்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நீங்க எடுத்துட்டு போய் டிஎஃப்சில வந்துட்டு ரிப்போர்ட் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. சரிங்களா? அதுக்கான டேட் வந்து பாத்தீங்கன்னா 3/8/2024 மார்னிங் 10 AM இருந்து 7/8/2024 ஈவினிங் 5 PM வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. டோட்டலி 5 days வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அண்ட் உங்களுக்கான ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் எப்போ வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 10/8/2024 இருக்கு இல்லையா, அன்னைக்கு 10 AM முன்னாடி வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ் தான் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க அதை எடுத்துட்டு போயிட்டு காலேஜ்ல அட்மிஷன்ஸ் மேக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஜென்ரல் அண்ட் கவர்மெண்ட்ல போட்டி எப்படி இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். ஆக்சுவலி ஆல்ரெடி நம்ம இதை பேசியாச்சு. ஸோ இப்போ ஜென்ரல் பார்த்தீங்க அப்படின்னா ஓசியில் ப்ளூ கலர்ல இருக்கிறது டோட்டல் பார்ட்டிசிபென்ட் இப்போ ரவுண்ட் 1ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ரெட் கலர்ல இருக்கிறது ஓவரால். சரிங்களா? இப்போ பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1ல 1863 அண்ட் ஓசியில் அண்ட் பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14,916 பிசிஎம்ல 1,125 எம்பிசி இருந்தீங்கன்னா 6,863 எஸ்சி இருந்தீங்க அப்படின்னா 1,575 எஸ்சி ஏவா இருந்தீங்க அப்படின்னா 171 எஸ்டி இருந்தீங்கன்னா 41 டோட்டலி இத்தனை மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சரிங்களா? அண்ட் இதுல வந்து ஓவரால காட்டிலும் இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போட்டி அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். அதாவது பிசி அண்ட் பிசிஎம் எம்பிசி எஸ்சி இதுல எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து சொல்லணும். சரிங்களா? ஸோ அதனால மாணவர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா 180 to 190 கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா சாய்ஸ் லிஸ்ட் கொஞ்சம் ஹெவியா இருக்கணும். இதை நான் இப்போவே தெளிவாக சொல்லிடுறேன். அண்ட் நம்ம சைட்லேருந்து உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட் சப்போர்ட்லாம் கொடுத்துட்ருக்கோம். அது கீழே இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீயாக சாய்ஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்போம். அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான ரவுண்ட் 1க்கான சாய்ஸ் லிஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. அண்ட் அப்கமிங்கில் இன்னொரு ரிவைஸ்டு எடிஷன் மாதிரி ஒரு நியூ எடிஷன் ஒன்று வந்து வரும். ஸோ அதை வந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓசியில் 17 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, பிசியில் 601 அண்ட் பிசிஎம்ல 43, எம்பிசியில் 560, எஸ்சியில் 97, எஸ்சியில் 21, எஸ்டியில் 4. ஸோ இத்தனை மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில். ஸோ கவர்மெண்ட் அதாவது 7.5 ரிசர்வேஷன்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போட்டி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதே சேம் ப்ரொசீஜர் தான். 190 to 180 இருக்கக்கூடிய கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ் லிஸ்ட் ஹெவியாக இருக்கணும். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கட் ஆஃப் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 179 வரைக்கும் இந்த இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க இல்லையா, 200 to 191
சரிங்களா? இது வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்துட்டு ஸ்லைட்லி டிக்ரீஸ், நாட் மச் மோர், 0.5 கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அண்ட் 190லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 179 வரைக்கும் ஒரு 0.5லேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1 ஆர் 1.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படியே ஒரு 5 குறைச்சிக்கோங்க. 190 to 185 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 0.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் 185 to 180 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி ஒரு 0.5 வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இதை நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.